வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல என்டார். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேஸ் எடிஷன் மாடலு, ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாடலு, 2024 TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. மொத்தமே ஒரு 2800 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வண்டி ஓடி இருக்கு. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கு. வாங்க வண்டியோட கண்டிஷன் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்கு. ஃப்ரண்ட் மார்க்கெட்லாம் பாருங்க, ஸ்கிராச்சஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்கு. ஃப்ரண்ட் எல்இடி லைட்டு டூமும் எல்லாமே பாருங்க, எதுவும் ஸ்கிராச்சஸோ டென்ட்டோ ஒன்று லீவானதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு, எந்த ஒரு ஸ்கிராச்சஸும் இல்லை, உடையவும் இல்லை, நல்லா இருக்கு. வைசர் பாருங்க, பக்காவாக இருக்கும், எந்த இதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்கு. சைடு பேனல்லாம் பாருங்க, பெரும்பாலும் என்டார்க்கில் பூரா இது பூரா தேய்ச்சிருவாங்க. இந்த இதில் எந்த இதுவுமே கிடையாது. ரைட் சைட் டீம்லாம் பாருங்க, ட்ரிம்லாம் எந்த ஒரு டேமேஜோ அந்த மாதிரி இல்லை, ஸ்கிராச் அந்த மாதிரி இல்லை. சூப்பராக வச்சுருக்காங்க கஸ்டமர், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லை வண்டியில். பாடி புழுக்க எங்கேயுமே வந்து ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் புதுசாக அப்படியே வச்சுருக்காங்க. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், சும்மா என்ன சொல்லுதுன்னா நம்மனா எங்கேயுமே ஒரு சின்ன டேமேஜ் ஆன மாதிரி எதுவுமே இல்லை. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% அப்படியே இருக்குது. நம்பர் பிளேட் மாட்டாமல் வச்சுருக்காங்க, TN60 நம்பர் இருக்குது. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், ரைட் சைடு பேனலும் பாருங்கள், எந்த இதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக லெதர் சீட் போட்டிருக்காங்க. சைலன்சர் பாருங்கள், எங்கேயும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. பெரும்பாலும் ஏதாவது வீட்டுக்குள்ளே ஏற்றுற போது ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி இடத்துல மட்டும் எனக்கு ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். சைலன்சரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரைட் சைட் ட்ரிம்மே எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் இல்லை, தெளிவாக இருக்குது. ஃப்ரண்ட் பேனல்லாம் பாருங்கள், ஏதாவது வீட்டுக்கு சிலிண்டர் தூக்கிட்டு போனது, வேறு ஏதாவது லோடு இந்த மாதிரி கொண்டு போனால் கூட அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்கும். ஃப்ரண்ட் பேனலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2672 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினல் ஓட்டம். அதோட டயர் கண்டிஷனாக இருக்கட்டும், வண்டியோட மேனியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 2600 கிலோமீட்டர் ஓடுனது வந்தப்போ பக்காவாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் புது வண்டியாக வாங்கினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,33,000 அந்த ரேஞ்சில் வரும். இந்த வண்டி பார்த்தோம்னா கம்மம் ஒரிஜினல் மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 92,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். வெறும் 2000 கிலோமீட்டர் ஓடுன அந்த வண்டிக்கு வெறும் 92,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, இந்த விலையிலுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். வேறு ஏதாவது போலீஸ் பெயின் ஏதாவது இருந்தாலும் நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். வாங்க, நேரில் வாங்க, முன்ன பார்த்து பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.